ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் ஹை. ஒரு ட்ரேடரா நம்ம செய்யறதுக்கு நெறைய வேலை இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ நம்ம ட்ராக் பண்றது. அதாவது தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கான வீடியோல நம்ம பெர்ஃபார்மன்ஸ தெரிஞ்சுக்கிறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எவ்வளவு ஃப்ரீக்வென்ட்டா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ நம்ம வந்து ட்ராக் பண்ணணும். நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ ட்ராக் பண்ண நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படும். அண்ட் அத எப்படி ட்ராக் பண்ணணும். ப்ராஃபிட் ஃபேக்டர்னா என்ன? ட்ரேட் எஃபிஷியன்சினா என்ன? அத எப்படி கால்குலேட் பண்றது? அண்ட் லாஸ்ட்டா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ நம்ம ட்ராக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும். இத பத்தி எல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் ரிலேட்டடா எந்த கண்டென்ட்ஸையும் மிஸ் பண்ணாம இருக்க. நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ நம்ம ட்ரேட் பண்றோம் அப்படின்னா காமனா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்ணணும். அதாவது ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான். சோ நம்மளோட பர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்றதே நம்ம உண்மையாலே ப்ராஃபிட்டபிளா இருக்கமா, எந்த அளவுக்கு நம்ம ப்ராஃபிட் பண்றோம், நம்மளோட ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படிங்கறத தான் இந்த விஷயத்த சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கன்சிடர் ஒரு பர்சன் இருக்காரு. அந்த பர்சன் ரொம்பவே குண்டா இருக்காரு. அவருக்கு ஒல்லி ஆகணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆசை. சோ அதுக்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா டயட் மெயின்டைன் பண்றாரு, ஜிம் போறாரு, ஒர்க் அவுட் பண்றாரு, எக்ஸசைஸ் பண்றாரு. அவரோட உடம்ப குறைக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் ட்ரை பண்றாரு. இந்த இடத்துல அந்த பர்சனோட கோல் தன்னோட உடம்போட வெயிட்ட குறைக்கணும் அப்படிங்கிறது. சோ அதுக்காக அவர் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாரு? சோ ஜிம் போறாரு, டயட் மெயின்டைன் பண்றாரு, சோ ஒர்க் அவுட் பண்றாரு, எக்ஸசைஸ் பண்றாரு. இப்போ இந்த இடத்துல அவரோட கோல்காக தான் அந்த ஆக்ஷன், அதாவது அந்த ஒர்க்கே அவர் செய்யறாரு. இப்போ அவர் செஞ்ச ஒர்க்குக்கான ரிசல்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறத அந்த பர்சன் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த கோல்காக தான் அவர் வேலையே செய்யறாரு. அப்ப அந்த கோலை அடையிறமா இல்லையான்றத அவர் தெரிஞ்சுக்கணும். சோ தெரிஞ்சுக்கிறது ஏன் இம்பார்ட்டன்ட் நான் பின்னாடி சொல்ல வரேன். இதை இப்ப எப்படி இவர் தெரிஞ்சுப்பாரு? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ரெகுலரா ஒரு இன்டர்வல்ல வந்து வெயிட் செக் பண்ணி பார்க்கலாம். சோ ஹெல்த் கண்டிஷன் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணலாம். சோ ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன். இப்ப இதை இவர் செக் பண்ணாம விட்டுட்டாரு அப்படின்னா ஆக்சுவலி அவரோட ப்ராக்ரஸ்ல அவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையாங்கிறதே தெரிஞ்சிருக்காது. அதாவது அவருக்கு அவரோட வெயிட் குறையுதா இல்லையா, அது என்ன ப்ரோ பண்ணா குறையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. செக் பண்றது நல்லது. ஏன்னா நமக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஓகே இந்த அளவுக்கு வந்து வீக்லி இவ்வளவு கிலோ குறைக்கலாம், சோ இவ்வளவு ஃபேட் வந்து பர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடியுதா, இல்ல இன்னும் நம்ம வந்து ஒர்க் அவுட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணுமா, இல்ல ரொம்ப ஜாஸ்தியா வெயிட் குறைஞ்சாலும் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கலி ஏதாவது ப்ராப்ளம் வரலாம், சோ ஒர்க் அவுட் ஏதாவது கம்மி பண்ணலாமா, இதெல்லாம் எப்படி நம்ம டிசைட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ப்ராக்ரஸை நம்ம செக் பண்ணா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அதை முடிவே பண்ண முடியும். சோ இதே மாதிரி தான் ட்ரேடிங்ல நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்றது. அதுல ரொம்ப முக்கியமானதா நம்ம ப்ராஃபிட்டபிளா இருக்கமா இல்லையா, எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும். சோ இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணியே ஆகணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், சோ இதையுமே வந்து நான் ஆல்ரெடி எக்ஸாம்பிளே சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு ட்ரேடருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அப்பதான் அதை நோக்கி வந்து நம்மளால வேலை செய்ய முடியும். சோ இப்போ எனக்கு ஒரு கோல் இருக்கு. ஒரு ஸ்பெசிபிக் அமௌண்ட் வந்து நான் பர் மந்த் வந்து நான் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்ல வந்து ஒரு பெர்சன்டேஜ் நான் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கோலை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த கோலை நம்ம அடைஞ்சிட்டோமா இல்லையா, ஓகே அந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்றோமா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம மெஷர் பண்ணியே ஆகணும். எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணணும். சோ மந்த்லி, குவார்டர்லி, ஆனுவலி நீங்க வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணலாம். பட் கண்டிப்பா எவ்ரி மந்த் நீங்க பண்ணணும். ஓகே குவார்டர்லி, ஆனுவலி பண்ணல அப்படின்னாலும் மாசம் மாசம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை செக் பண்ணிடணும். ஏன் ப்ரோ நான் வந்து டெய்லியும் பண்ணக்கூடாதா, வீக்லி நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ அப்படி பண்றப்ப அதோட ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு இருக்காது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் செய்வோம். சோ அது வந்து 1 வீக் பீரியடுக்கு அப்புறம் பண்றது, டெய்லி பேசிஸ்ல செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்காது. சோ அட்லீஸ்ட் ஒரு மாசமாவது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கறத ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவோம். அதை பத்திலாம் நான் பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அதுக்கு நீங்க அட்லீஸ்ட் மந்த்லியாவது உங்களோட பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா வந்து செக் பண்ணியே ஆகணும். நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் வேணும். சரிங்களா? சோ ட்ரேடிங் ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்னு நான் சிஸ்டமேட்டிக், இன்னொன்னு சிஸ்டமேட்டிக். ரெண்டுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சிஸ்டமேட்டிக்ல நீங்க வந்து டைம் டு டைம் வந்து பண்ற ஒர்க்கை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பீங்க. ஒரு பிக்ஸ்டான ஒரு பிளான்டான ஒர்க் அந்த இடத்துல இருக்காது. உங்க ஒர்க் வந்து ஆர்கனைஸ்டா இருக்காது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொரு தடவை சார்ட் பாக்குறப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி நம்ம வந்து பிஹேவ் பண்ணுவோம். ஒரே காமனான மெத்தட், ஒரே விஷயங்களை ஃபாலோ பண்றது, ஒரே ரூல்ஸை மெயின்டைன் பண்றது அப்படின்னு பிக்ஸ்டா எதையுமே வச்சுக்க மாட்டோம். ஓகே இன்னைக்கு நான் ட்ரேட் பண்றேன், ஒரு ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்றேன், சோ ஒரு மாதிரி மார்க்கெட் அனாலிசிஸ் பண்றேன், உடனே நாளைக்கு நான் வந்து ஒரு வீடியோவை பாக்குறேன், சோ அந்த மெத்தட் அப்ளை பண்ணி நாளைக்கு நான் ட்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்படி நான் பண்ற விஷயத்த கண்டினியூஸா சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா நான் நான் சிஸ்டமேட்டிக்கா வந்து மார்க்கெட் அப்ரோச் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். சோ அப்படி நம்ம பண்றோம்னா அப்படி பண்ணியும் நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணலாம். பட் அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கவே இருக்காது. சரிங்களா? இதுவும் ஏன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். சோ பெர்ஃபார்மன்ஸை நீங்க வந்து ட்ராக் பண்றீங்கன்னா சிஸ்டமேட்டிக்கா மார்க்கெட் அப்ரோச் பண்ணணும். ஏன்னா அப்பதான் ஒருவேளை நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்னாலோ, இல்ல ப்ராஃபிட் வந்து நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்மளால பண்ண முடியல அப்படின்னாலோ,
எந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, எந்த இடத்துல நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரணும், எங்க நம்ம அப்டேட் பண்ணணும்ங்கறத பத்தி எல்லாம் வந்து நம்ம யோசிக்க முடியும். லாஸ்டா இத பத்தி டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். 2வது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ ட்ராக் பண்றதுக்கு தேவை ட்ரேடிங் ஜர்னல். சோ ட்ரேடிங் ஜர்னல் அப்படிங்கிறது நீங்க ஆஸ் அ ட்ரேடரா என்னென்ன பண்றீங்க அப்படிங்கறத நோட் டவுன் பண்றது அப்படின்னு சிம்பிளா சொல்லலாம். ஓகேங்களா? சோ நீங்க என்னென்ன ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க, எந்த அசெட்ல எடுத்திருக்கீங்க, எந்த கம்பெனியோட ஷேர் வாங்கியிருக்கீங்க, இல்ல என்ன கான்ட்ராக்ட்ல ட்ரேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு உங்களோட ட்ரேடிங் ஹிஸ்டரின்னு சொல்லலாம். ஒரு ட்ரேடரா நீங்க பண்ண எல்லா ஒர்க்குமே, எடுத்த எல்லா ட்ரேடோட ஒரு டேட்டா பேஸ் மாதிரி இந்த ட்ரேடிங் ஜர்னலை கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ ஒரு டீடைல்டான ட்ரேடிங் ஜர்னல்ல நான் ஒரு அவுட்லைனா சொல்றேன். நீங்க எத்தனை ட்ரேட்ஸ் எடுத்திருக்கீங்க, என்னைக்கெல்லாம் ட்ரேட் எடுத்திருக்கீங்க, எந்த டைம் அந்த பொசிஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு அந்த ட்ரேட் சம்பந்தமான கம்ப்ளீட் டீடைல்ஸா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஜர்னல்ல நோட் டவுன் பண்ணி வைக்கணும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி அந்த ஜர்னல்ல அந்த ட்ரேடோட ஓகேங்களா அந்த ஸ்பெசிபிக் ட்ரேடோட ப்ராஃபிட் லாஸையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸா நோட் டவுன் பண்ணிட்டே வருவோம். ஏன்னா அதை வச்சுதான் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம ட்ராக் பண்ண முடியும். சோ அதுக்காக வெறும் ப்ராஃபிட் லாஸை மட்டும் நோட் பண்ணா போதுமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு அட்வான்ஸ்டான ட்ரேடிங் ஜர்னல்ல நிறைய விஷயங்களை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். சோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்களை பத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா அப்பதான் ஆக்சுவலி நம்ம எப்படி ட்ரேட் பண்றோம் அப்படிங்கறத நம்மளே இன்னும் தெளிவா வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி நம்ம ட்ராக் பண்ணலாம். சோ இதுக்காக நான் வந்து ஒரு சாம்பிள் ட்ரேடிங் ஜர்னல் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சோ இப்படிதான் ட்ரேடிங் ஜர்னல் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. அட்வான்ஸ் ட்ரேடிங் ஜர்னல் பார்க்கவே டிஃபரெண்டா இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம வந்து நோட் டவுன் பண்ணணும். நான் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக சிம்பிளா வந்து ஜஸ்ட் ட்ரேட் நம்பர், எத்தனை ட்ரேடு, அந்த ட்ரேடட் அவுட்கம், லாஸ் ஆர் ப்ராஃபிட், அதாவது வின் ஆர் லூஸ். ஓகேங்களா? அடுத்தது P&L. ஓகே, ப்ராஃபிட் அமௌண்ட் ருபீஸ்ல வந்து நான் கொடுத்திருக்கேன். சரிங்களா? சோ கன்சிடர் இந்த இடத்துல ட்ரேடிங் கேபிட்டல் வந்து ஒரு 1 lakh இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த கேபிட்டலோட 1% நான் ரிஸ்கா எடுப்பேன். அதாவது எனக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா மேக்ஸிமம் என்னோட கேபிட்டலோட 1% தான் லாஸ். ஓகே, சோ 1 lakh ஓட 1% வந்து பாத்தீங்கன்னா 1000 rupees. சரிங்களா? சோ இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னாலும் 1000 எக்ஸீட் ஆகல நம்மளோட லாஸ். அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம சிஸ்டமேட்டிக்கா அப்ரோச் பண்ணிருக்கோம். இதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக்கா அப்ரோச் பண்றது. எங்க ப்ரோ சிஸ்டமேட்டிக்கா இருக்கு? அப்படி பார்த்தா லாஸ் வந்தா எல்லாத்துலயுமே 1000 தானே இருக்கணும், ஒரு நம்பரும் மாறுதே அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி அந்த இடத்துல நம்ம எடுத்த குவான்டிட்டி சேஞ்ச் ஆகிருக்கலாம். சோ இந்த இடத்துல ரிஸ்க பொறுத்த வரைக்கும் அப்பர் லிமிட் தான். சரிங்களா? 1000 ரூபாய்க்கு மேல லாஸ் போயிடக்கூடாது. அதுதான் ரூல்ஸ். 1000 ரூபாய்க்கு கம்மியா லாஸ் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? சோ அதே மாதிரி ப்ராஃபிட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு மினிமம் லிமிட் இருக்கு. ஓகே, நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு 2 மடங்கு. இப்போ 1000 ரூபாய் நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னா குறைஞ்சது எனக்கு 2000 ரூபாய்க்கு மேல என்னோட ப்ராஃபிட் இருக்கணும். சரிங்களா? சோ அதே மாதிரி நீங்க ப்ராஃபிட் நம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சோ 2000க்கு மேல தான் இருக்கும். அதுக்காக 2000 2500 அப்படிலாம் இல்ல. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக ரேண்டமான நம்பர்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ப்ராஃபிட் வந்து 2000 ரூபாய்க்கு மேல 3000 ரூபாய் இருக்கலாம், 6000 ரூபாய் இருக்கலாம். ஏன்னா நீங்க வந்து ஹையர் ரிஸ்க் ரிவார்ட்ல ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு 7 டைம்ஸ் ரிஸ்க் ரிவார்ட்ல நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1000 ரூபாய்க்கு லாஸ். ஓகேங்களா? ஒருவேளை ப்ராஃபிட் ஆச்சுன்னா மேக்ஸிமம் 7000 வரைக்கும் கூட ப்ராஃபிட் வர சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிலையும் நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். ஓகே, அகைன் மார்க்கெட் கண்டிஷன்ஸையும் பொறுத்து. சோ நான் எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக 2 to 3 அந்த ரேஞ்ச்குள்ளேயே இருக்கிற மாதிரி தான் நம்பர்ஸ் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கேன். சோ இப்போ நம்ம என்னென்ன மெட்ரிக்ஸ் நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். முதல்ல டோட்டல் ட்ரேட்ஸ். மொத்தமா நான் வந்து அந்த ஒரு மாசத்துல எத்தனை ட்ரேட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த நம்பர்ஸ் வந்து கண்டிப்பா எல்லா மாசமும் பிக்ஸ்டா இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் இதை வந்து செக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு போக போக புரியும். நெக்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா சோ இந்த இடத்துல நம்ம 20 ட்ரேட் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் வின்னிங் ட்ரேட்ஸ். எடுத்த 20 ட்ரேட்ல எத்தனை ட்ரேட் ப்ராஃபிட்டபிளா க்ளோஸ் பண்ணிருக்கோம், ப்ராஃபிட் பண்ணிருக்கோம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம கவுண்ட் பண்ணணும். சோ மொத்தம் 10 ட்ரேட்ல வந்து ப்ராஃபிட். ஓகே, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லூசிங் ட்ரேட்ஸ். மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ்ல நம்ம வந்து லாஸ் பண்ணிருக்கோம். சோ அதுவுமே 10. சோ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதுனால நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா வச்சிட்டேன். ஓகேங்களா? சோ இதனால வந்து நம்மளோட வின் ரேட்டுமே 50%, லாஸ் ரேட்டுமே வந்து 50% தான். அதாவது நம்ம எடுத்த மொத்த ட்ரேட்ல 50% ட்ரேட்ல நம்ம ப்ராஃபிட் பண்ணிருக்கோம், அதான் வின் ரேட். அதே மாதிரி நம்ம எடுத்த மொத்த ட்ரேட்ல 50% ட்ரேட்ல நம்ம வந்து லாஸ் பண்ணிருக்கோம், அதான் லூஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா இதுதான். நெக்ஸ்ட் விஷயம் நம்மளோட டோட்டல் ப்ராஃபிட். இந்த டோட்டல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எந்தெந்த ட்ரேட்ல எல்லாம் ப்ராஃபிட் பண்ணிருக்கோமோ. ஓகேங்களா? மொத்தம் 10 ட்ரேட்ல வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணிருக்கோம். அந்த 10 ட்ரேட்ல பண்ண ப்ராஃபிட் அமௌண்ட்டை மட்டும் தனியா எடுத்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் டோட்டல் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ டோட்டல் ப்ராஃபிட் அமௌண்ட் இதான் 22,350. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம டோட்டல் லாஸையுமே கால்குலேட் பண்ணணும். ஓகே, 10 ட்ரேட்ல வந்து நம்ம லாஸ் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு ட்ரேட்லயும் நம்ம ஓவராலா எவ்வளவு லாஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மொத்த அமௌண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா சோ கிட்டத்தட்ட 9,330 ரூபீஸ் வந்து நம்மளோட டோட்டல் லாஸ் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது ஆவரேஜ் வின். சோ ஆவரேஜ் வின் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ நான் ப்ராஃபிட்டபிளா பண்ண ட்ரேட்ல ஆவரேஜா ஒரு ட்ரேடுக்கு நான் எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருக்கேன். சரிங்களா? சோ ஒரு ட்ரேட்லயுமே வந்து நான் ரேண்டமான நம்பர்ஸ் தான் ப்ராஃபிட் ஆக்சுவலி பண்ணிருக்கேன். சரிங்களா? எதுலயுமே வந்து நான் பிக்ஸ்டா இல்ல. அதுக்கு ரீசன் வந்து ரிஸ்க் ரிவார்ட் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால. ஓகே, அப்ப தோராயமா நான் ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணா அந்த ட்ரேட்ல ஆவரேஜா எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வருதுங்கிறது தான் இந்த ஆவரேஜ் வின். சோ அதே மாதிரி தான் ஆவரேஜ் லாஸும். சோ ஆவரேஜ் லாஸும் பாத்தீங்க அப்படின்னா 930.
சரிங்களா? இது கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா நான் சொல்லிடுறேன். டோட்டல் ப்ராஃபிட் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணது டிவைடட் பை நம்பர் ஆஃப் வின்னிங் ட்ரேட்ஸ். சோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிரும். அதே மாதிரி தான் ஆவரேஜ் லாஸுக்கும். சோ இப்போ இந்த இடத்துல இந்த ஆவரேஜ் லாஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட ரிஸ்க் பர் ட்ரேட எக்ஸீட் ஆகல. அதை தாண்டி அதை விட அதிகமா இல்ல. நான் என்னோட கேபிட்டலுக்கு 1% தான் ரிஸ்க் எடுத்தேன். 1000 rupees தான். சோ என்னோட ஆவரேஜ் லாஸுமே பிலோ 1000 தான் இருக்கு. சோ இதுதான் சிஸ்டமேட்டிக் அப்ரோச். சோ இந்த ரூல்ஸை இப்படியே ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணதுனால தான் இந்த விஷயத்தை நம்மளால அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி நம்மளோட ஆவரேஜ் வின்னும் 2000 and above இருக்கிறதுக்கு ரீசன் ஸ்ட்ரிக்ட்டா நம்ம வந்து 2 times ரிஸ்க் ரிவார்ட் மினிமம் இருக்கிற மாதிரியான பொசிஷன்ஸ் சூஸ் பண்ணதுனால மட்டும் தான். சோ இங்க இருக்கிற நம்பர்ஸ் எதுவுமே தானாலாம் வரல. சோ இத வர வைக்கிறதுக்காக தான் ஆக்சுவலி நம்ம இந்த ரூல்ஸ்ங்கற பேர்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்ட்ரிக்ட்டா ஆக்சுவலி ஃபாலோ பண்றோம். சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகேங்களா? சோ இப்போ ப்ராஃபிட்டையும் லாஸையும் நம்ம ஆட் பண்ணனும். சரிங்களா? சோ இதுல இந்த ப்ராஃபிட்ல இருந்து நம்ம வந்து லாஸை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரெண்டு பாசிட்டிவா இருக்கிறதுனால நான் டோட்டல் ப்ராஃபிட்ல இருந்து டோட்டல் லாஸ் வந்து மைனஸ் பண்ண சொல்லியிருக்கேன். மத்தபடி இது ப்ராஃபிட் இது லாஸ் ரெண்டையும் ஆட் பண்ணாலும் இந்த நம்பர்ஸ் வரும். அதாவது நான் குழப்ப விரும்பல. இங்க நான் பாசிட்டிவ் நம்பர்ஸா கொடுத்திருக்கேன். ஆக்சுவலி லாஸ் இந்த இடத்துல மைனஸ் வேணா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சுன்னா நீங்க ப்ராஃபிட் லாஸையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இது பாசிட்டிவ் நம்பர், இது நெகட்டிவ் நம்பர். சோ இதுல இந்த நம்பர்ஸ்ல இருந்து அதாவது ப்ராஃபிட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட்ல இருந்து லாஸ் போக மீதி இருக்கிற அமௌண்ட் தான் நம்மளோட நெட் ப்ராஃபிட் லாஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம நெட் ப்ராஃபிட்ல இருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட லாஸை விட ப்ராஃபிட் அதிகமா இருக்கு. சோ ஒட்டுமொத்தமா வந்து ஒரு 13,020 rupees வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணிருக்கோம் அந்த மந்த். நெக்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது ரிட்டர்ன்ஸ். ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேபிட்டலோட எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்ம ப்ராஃபிட்டா பண்ணிருக்கோம். சரி இந்த அமௌண்ட்டை விட ரொம்ப முக்கியமானது இந்த பெர்சன்டேஜ் தான். ஓகேங்களா? என்ன ப்ரோ மணி தானே முக்கியம், எவ்வளவு அமௌண்ட் நம்ம ப்ராஃபிட் பண்றோங்க தானே முக்கியம், நீங்க பெர்சன்டேஜ் முக்கியம் அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட இருக்கிற கேபிட்டல் 1 lakh. சரிங்களா? அதனால நம்ம வந்து இந்த 13,020 rupees நம்ம பண்ணிருக்கோம். ஒருவேளை நம்ம கிட்ட கேபிட்டல் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஓகேங்களா? இப்போ இதே என்கிட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நான் எவ்வளவு ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கறத இந்த ரிட்டர்ன்ஸ் பெர்சன்டேஜ் வச்சு தான் என்னால டிசைடே பண்ண முடியும். சோ இப்போ என்னோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த மந்த் வந்து நான் 13% பண்ணிருக்கேன். அதே மாதிரி இந்த 13% வந்து எவ்ரி மந்த் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அடுத்து அதை பத்தியும் நான் சொல்றேன். சோ இப்போ என்னன்னா இப்போ என்கிட்ட 10 லட்ச ரூபாய் கேபிட்டல் இருக்குன்னா ஒருவேளை நான் 10 லட்ச ரூபாய் வச்சு ட்ரேட் பண்ணிருந்தேன்னா அந்த 10 லட்ச ரூபாயோட 13.02% நான் ப்ராஃபிட் பண்ணிருப்பேன். அப்ப என்னோட ப்ராஃபிட் 1,30,200 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா இருந்திருக்கும். சோ இதனாலதான் நான் வந்து பெர்சன்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ஒவ்வொரு மாசமும் மேபி சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இது வந்து பிக்ஸடா ஒரே வேல்யூவா நம்மளால பண்றது ரொம்ப கஷ்டம். பட் ஆனா நம்மளால ஒரு ரேஞ்ச் வேல்யூவா மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கேத்த மாதிரியான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் வந்து நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஃபாலோ பண்றோம் அப்படின்னா நீங்க உங்களோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 6 மாசத்தோட ரிட்டர்ன்ஸ் பெர்சன்டேஜ் எடுத்து அதுக்கான ஆவரேஜ் வேல்யூவை நீங்க கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இது மந்த் 1 அப்படின்னா இது மாதிரி நெக்ஸ்ட் 5 மாசத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்றீங்க அப்படிங்கிற அந்த ரிட்டர்ன்ஸ் பெர்சன்டேஜ் 6 மாசத்தோட வேல்யூ உங்ககிட்ட இருக்கும். அந்த 6 மாசத்தோட வேல்யூவை ஆட் பண்ணி 6ஆல டிவைட் பண்ணீங்கன்னா வரும் பாத்தீங்களா ஒரு நம்பர்ஸ். அதுதான் உங்களோட பெர்சன்டேஜ். ஓகேங்களா? அதான் உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி, இல்ல அதுதான் உங்களால பண்ண முடியற ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதை தாண்டி நீங்க ஃபாலோ பண்ற மெத்தடுக்கு அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸை ஜெனரேட் பண்றதுக்கான பொட்டென்ஷியல் இருக்கு. சோ இப்போ இதே ஸ்ட்ராட்டஜியை நீங்க வந்து லாங் டேர்முக்கு வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா மந்த்லி வந்து ஆவரேஜா அந்த ரிட்டர்ன்ஸை உங்களால மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கறத உங்களால வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலா இதுலயே வந்து நம்ம நிறைய முக்கியமான விஷயங்களை ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியாச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நெட் ப்ராஃபிட் லாஸ் பார்த்தாச்சு, ரிட்டர்ன்ஸ் பார்த்தாச்சு. இது போதாது அப்புறம் நம்ம ப்ராஃபிட்டபிளா இருக்குமா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை விட அட்வான்ஸ்டான 2 மெட்ரிக்ஸ் இருக்கு. அதுதான் ப்ராஃபிட் ஃபேக்டர் அண்ட் ட்ரேட் எஃபிஷியன்சி. சோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதை பத்தி டீடைல்டா பார்க்கலாம். இப்போ ப்ராஃபிட் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை எவாலுவேட் பண்றதுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் இது. சோ இதை வச்சு நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட்டபிளா இருக்கா இல்லையா, ப்ராஃபிட்டபிளா இருக்குன்னா எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதோட நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நம்மளால எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்ண முடியும், அதோட எஃபிஷியன்சி என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயத்தை நம்மளால நம்மளோட ரிட்டர்ன்ஸை வச்சு தெரிஞ்சுக்க முடியாத ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி அதை விட பெட்டரா நம்மளால இந்த ப்ராஃபிட் ஃபேக்டரை வச்சு நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ப்ராஃபிட் ஃபேக்டரை எப்படி கால்குலேட் பண்ணணும்? சோ ப்ராஃபிட் ஃபேக்டரை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா இதுதான். நம்மளோட டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் லாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ப்ராஃபிட் ஃபேக்டர் வேல்யூ கிடைச்சிரும். சோ கிடைக்கிற வேல்யூவை வச்சு எப்படி நம்ம நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை ஸ்டடி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்களோட ப்ராஃபிட் ஃபேக்டர் 1 and above வேல்யூ வருது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஃபிட்டபிளா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் அது மட்டும் இல்லாம
1 விட எந்த அளவுக்கு அதிகமா உங்களோட வேல்யூ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ப்ராஃபிட் ஃபேக்டரை இன்க்ரீஸ் பண்ணாதான் நம்மளோட ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். சோ இந்த ப்ராஃபிட் ஃபேக்டர் வேல்யூவை மட்டும் வச்சு எந்த இடத்துல நம்ம எந்த ரூல்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணா நம்மளோட ப்ராஃபிட் ஃபேக்டரை நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த விஷயத்தை நம்மளோட ரிட்டர்ன்ஸை வச்சு நம்மளால டிசைட் பண்ண முடியாது. நம்மளோட ப்ராஃபிட் ஃபேக்டர் இப்போ 1க்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா நம்ம பிரேக் ஈவன்ல இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மளோட டோட்டல் ப்ராஃபிட்டும் டோட்டல் லாஸும் சேமா இருக்கும். அதனால நமக்கு எந்த லாபமோ நஷ்டமோ பாத்தீங்கன்னா இருக்காது அந்த இடத்துல. இதே நம்மளோட ப்ராஃபிட் ஃபேக்டர் 1க்கும் கீழே இருக்கு அப்படின்னா ஆக்சுவலி நம்ம வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி லாஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சோ அதுல நம்மளோட நெட் லாஸ்ல இருக்கும். சரிங்களா? நம்மளோட ப்ராஃபிட்டை விட லாஸ் தான் அதிகமா இருக்கும். முதல்ல நம்ம அப்ரோச் பண்ற மெத்தட்ஸ்ல எந்த இடத்துல பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சோ அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கம்ப்ளீட்டா நம்மளோட ஸ்ட்ராட்டஜியே சேஞ்ச் பண்றது ரொம்ப நல்லது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்த மெத்தட கிளியரா ஒரு தடவை ரிசர்ச் பண்ணி பாத்துருங்க. சரிங்களா? ஏன்னா மேபி வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம ப்ராப்பரா வந்து அப்ளை பண்ணாம கூட இருந்திருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிருக்கலாம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் சிஸ்டமேட்டிக்கா நீங்க ட்ரேடிங் அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா இந்த மெட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்காது. ஓகேங்களா? அப்பப்ப இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்படின்றதுக்காக நம்மளும் அடிக்கடி டிசிஷனை மாத்திட்டு இருந்தோம் அப்படின்னா லாங் டேர்ம்ல நம்மளால ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆக முடியாது. இப்போ நம்மளோட சாம்பிள் ட்ரேடிங் ஜர்னல்ல இருந்து நம்மளோட ப்ராஃபிட் ஃபேக்டரை நம்ம கால்குலேட் பண்ணலாம். சோ அதுக்கு தேவைப்படுற விஷயம் நம்மளோட டோட்டல் ப்ராஃபிட், டோட்டல் லாஸ். சோ நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் ஃபேக்டரோட ஃபார்முலா இதுதான். சோ டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் லாஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ 2.4 வரும். சரிங்களா? இது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண வேல்யூ தான், ஒரு அப்ராக்ஸ் வேல்யூ தான். 2.39 சம்திங் வந்து வரும். சரிங்களா? அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி நான் 2.4 அப்படின்னு போட்டிருக்கேன். சோ இப்போ இந்த வேல்யூ வச்சு பாக்குறப்ப நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கு. சோ ஒரு நல்ல ப்ராஃபிட்லயே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல 2 அண்ட் எபோ இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க அந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அது நல்ல ப்ராஃபிட்லயே இருக்குன்னு சொல்லலாம். 1 to 2 அந்த ரேஞ்ச்ல உங்களுக்கு வேல்யூ வருது அப்படின்னா இன்னும் கூட உங்களோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணலாம். 2 அண்ட் எபோ இருக்கு அப்படின்னா உங்களோட நெட் ப்ராஃபிட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் பெர்சன்டேஜ் உங்களுக்கு ஓகேனா அதே மெத்தட கன்சிஸ்டன்டா நீங்க ஃபாலோ பண்ணலாம். இல்ல எனக்கு அது பத்தாது, இன்னுமே நல்லா நீங்க ப்ராஃபிட்டபிளா இருக்கணும் அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் ஃபேக்டர் 3, 4 அந்த அளவுக்கு இருக்கணும். சரிங்களா? சோ 4 அண்ட் எபோ அந்த அளவுக்குலாம் ப்ராஃபிட் ஃபேக்டர் இருக்கு அப்படின்னா அதுதான் ட்ரேடிங்ல காட் லெவல் மாதிரி அப்படி நம்ம சொல்லலாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அதுவே போதும். நம்ம வேற எதுவுமே பண்ண வேணாம். நம்ம கிட்ட ஒரு சஃபிஷியன்டான கேபிட்டல் இருந்தா ட்ரேடிங் மட்டும் பண்ணியே நம்மளால ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும். பட் அதுக்கெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு மார்க்கெட்ல இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸையும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண கத்துக்கணும். ஓகேங்களா? ஒரு ப்ராஃபிட் ஃபேக்டர்ல இருக்கோம்னா அடுத்தடுத்த லெவல் போறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கறதையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை தாண்டி இந்த நம்பர்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ப்ரோ? சரி ஓகே, அதை வச்சு நான் எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கேன் அப்படிங்கறலாம் எடுத்துக்கலாம். இதை வச்சு நான் இன்னும் என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றப்ப உங்களுக்கு ₹1 லாஸ் ஆகுது அப்படின்னா நீங்க ₹1 லாஸ் ஆனாலும் அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்க ட்ரேட் பண்ணும்போது ₹2.40 வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ராஃபிட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு அர்த்தம். சோ இதுதான் ஆக்சுவலி ப்ராஃபிட் ஃபேக்டர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ட்ரேட் எக்ஸ்பெக்டன்சி. சோ இந்த ட்ரேட் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ட்ரேடரா நான் ஒரு ட்ரேட் பண்றேன். சோ அந்த ஒரு ட்ரேட்ல இருந்து எவ்வளவு லாபம் இல்ல நஷ்டத்தை நான் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் பண்ண ட்ரேட்ஸை வச்சு பாத்தீங்கன்னா இந்த வேல்யூவை நான் கால்குலேட் பண்றேன். அதை வச்சு நான் ஒரு ட்ரேட் எடுத்தா எனக்கு குறைஞ்சபட்சம் இந்த அளவுக்கு லாபம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் பண்ற ஒவ்வொரு ட்ரேட்ல இருந்தும் நான் இந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்றேன், இந்த அளவுக்கு லாஸ் பண்றேன் அப்படிங்கிறது. சோ இது இன்னும் கால்குலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது. அண்ட் இந்த ஒரு சிங்கிள் வேல்யூவை வச்சு லாங் டேர்ம்ல நீங்க அதே மெத்தட கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடுக்கும் எவ்வளவு அமௌண்ட் வந்து நீங்க ஏர்ன் பண்றதுக்கோ இல்ல லாஸ் பண்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ட்ரேட் எக்ஸ்பெக்டன்சியை எப்படி கால்குலேட் பண்றது? சோ அதை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா இதுதான். சோ நம்மளோட வின் ரேட் இன்டு ஆவரேஜ் வின், அதே மாதிரி நம்மளோட லூஸ் ரேட் இன்டு ஆவரேஜ் லாஸ். ஓகேங்களா? சோ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ட்ரேட் எக்ஸ்பெக்டன்சி நமக்கு கிடைச்சிடும். இந்த ப்ராஃபிட் எக்ஸ்பெக்டன்சி கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வர ரீடிங்ஸ் வந்து 3 விதமா இருக்கும். ஒன்னு பாசிட்டிவ் நம்பர்ஸா இருக்கும். ஒருவேளை பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட்டபிளா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேடுக்கு உங்களுக்கு அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஜீரோ எக்ஸ்பெக்டன்சி. சோ ஜீரோ எக்ஸ்பெக்டன்சினா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பிரேக் ஈவன்ல தான் இருக்குன்னு அர்த்தம். நீங்க என்னதான் லாங் டேர்ம்ல அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணாலுமே நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் லாஸ்ல ஜீரோல தான் இருக்கும். அதாவது நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டும் இருக்காது, லாஸும் இருக்காது. நெக்ஸ்ட் நெகட்டிவ் எக்ஸ்பெக்டன்சி. சோ அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிளா இல்லன்னு அர்த்தம். அதாவது அந்த வேல்யூ வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர்ஸா இருந்ததுன்னா ஸ்ட்ராட்டஜியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஃபிட்ல இல்ல. ரெண்டாவது விஷயம், இது வரைக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ட்ரேட்லயும் அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸா பண்ணிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அண்ட் அது மட்டும் இல்லாம
அதே ஸ்ட்ராட்டஜிய எந்த சேஞ்சஸும் பண்ணாம நம்மளும் அப்படியே இதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம பண்ண போற ஒவ்வொரு ட்ரேட்லயுமே அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நம்ம லாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நெகட்டிவ் எக்ஸ்பெக்டன்சி இருந்துச்சுன்னா நம்ம மார்க்கெட்ல கன்சிஸ்டன்டா காசை லாஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மளோட ட்ரேட் எக்ஸ்பெக்டன்சியை கால்குலேட் பண்ணலாம். கால்குலேஷனுக்கு தேவையான விஷயங்களை நான் அந்த டேபிள்ல இருந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கேன். சோ இந்த இன்புட்ஸ் எல்லாமே நமக்கு தேவை. ட்ரேட் எக்ஸ்பெக்டன்சியை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா அண்ட் அந்த ஃபார்முலால வந்து பாத்தீங்கன்னா நான் இன்புட்ஸா கொடுத்திருக்கேன். சோ வின் பெர்சன்டேஜ் 50% இருக்கு. 50%னா 50/100 அப்படின்னு அர்த்தம். அதை தான் நான் 0.5 டைரக்டா கன்வெர்ட் பண்ணி ஃபார்முலால வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணிருக்கேன். சோ இதை நம்ம ஃபர்தரா கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா வர ஃபைனல் ஆன்சர் இதுதான். ஓகேங்களா, 651 rupees. சோ நம்மளோட ட்ரேட் எக்ஸ்பெக்டன்சி வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நம்பர்ஸா தான் இருக்கு. சோ அதை வச்சு பாக்குறப்ப நம்ம ஒரு ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜியை தான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இதே விஷயத்த நம்ம கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேட்லயும் ஆவரேஜா கண்டிப்பான்னு சொல்ல முடியாது, ஆவரேஜா 651 rupees வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆக்சுவலி இதுக்கான ரியல் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் மொத்தம் ஒரு 20 ட்ரேட் எடுத்திருக்கோம். சரிங்களா, அதுல ப்ராஃபிட்டும் இருக்கு லாஸும் இருக்கத்தான் செய்யுது. அப்படி இருந்தாலுமே நம்ம எடுத்த ஒரு ட்ரேட்லயும் ஆவரேஜா நம்ம 651 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, சோ இதை வச்சு மேபி இதே மெத்தட கன்சிஸ்டன்டா நம்ம ஃபாலோ பண்ணும்போது இதுக்கு க்ளோஸான ஒரு நம்பர்ஸ்ல நம்ம ப்ராஃபிட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இதே நான் வந்து ஒரு 100 ட்ரேட் எடுக்கிறேன் இதே மெத்தட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சோ ஆவரேஜா வந்து 100 ட்ரேட் இன்டூ 651 போட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 65,000 ரூபாய் வந்து ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் ஒரு 100 ட்ரேட்ஸ் பண்றேன்னா ஆவரேஜா எனக்கு வந்து ப்ராஃபிட் ஒரு 60,000ல இருந்து 65-70,000 க்ளோஸ் டு அந்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். பட் ஆனா அதுக்கு நான் இதே மெத்தட்ஸா கன்சிஸ்டன்டா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து நான் யூஸ் பண்ணணும். இப்ப நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம கம்ப்ளீட்டா என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், என்னென்ன விஷயங்களை கால்குலேட் பண்ணணும், எதை ட்ராக் பண்ணணும், எதெல்லாம் வந்து மெஷர் பண்ணணுமோ எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரென்த்தை வச்சுதான் நம்ம பர்ஃபார்மன்ஸை இன்னும் நம்மளால பெட்டர் ஆக்க முடியும். வீக்னஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏரியால இன்னும் கொஞ்சம் கவனமா நம்ம வந்து வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வச்சு ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வச்சு நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஏதாவது ஆப்டிமைஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா வந்து அப்பப்ப பீரியாடிக்கலி நம்ம ஒரு தடவை நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, மெயினா இந்த பர்ஃபார்மன்ஸ் ஜேர்னலிங் எல்லாம் பண்றதே நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத நம்ம வந்து அப்பப்ப கண்காணிக்கணுங்கிறதுக்காக தான். நமக்கே தெரியாம நான் பாட்டுக்கு பண்ணிட்டே இருக்கேன், நான் ப்ராஃபிட்டபிளா இருக்கேனா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியவே இல்லை, பட் ஸ்டில் நான் வந்து ட்ரேடே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது எதுக்கு பண்றோன்னே நமக்கே தெரியாம போயிடும். சோ அதுக்காக தான் கோல் பிக்ஸ் பண்றது, சிஸ்டமேட்டிக்கா அப்ரோச் பண்றது, இது எல்லாமே பண்றது எதுக்காக அப்படின்னா அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருமே ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம், இன்னும் ஏதாவது நமக்கு வந்து ஸ்கில் தேவைப்படுதா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில டைம் வந்து நம்ம யூஸ் பண்ற மெத்தட் வந்து பெட்டரா இல்லாம மேபி இருக்கலாம். ஓகேங்களா, அதுக்காக நான் மெத்தட குறை சொல்ல விரும்பல. அந்த மெத்தட நீங்க கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிட்டீங்க, இல்ல ஒரு சிலருக்கு ஒரு சில மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா சூட் ஆகாது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த வகையில நீங்க யூஸ் பண்ற மெத்தட் வந்து அது உங்களுக்கானது இல்ல அப்படின்னா கண்டிப்பா நீங்க சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். சோ அந்த இடத்துல நீங்க என்ன ஸ்கில் என்ன டெவலப் பண்ணலாம், என்ன மாதிரி மெத்தட்ஸ் லேர்ன் பண்ணலாம், இன்னும் என்ன மாதிரி அப்ரோச் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துற மாதிரி இருக்கும். ஆனா அதையுமே நம்ம பர்ஃபார்மன்ஸை வச்சுதான் நம்ம முடிவு பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயமே, இந்த நம்பர்ஸை சேஞ்ச் பண்றதுக்கான மேஜிக்கே ஆக்சுவலி நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்ல தான் இருக்கு. அதுல இருக்கிற சில ரூல்ஸை பத்தி மட்டும் தான் நம்ம இந்த வீடியோல பேசியிருக்கோம். அது இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுக்கு இருக்கு. சோ அது எல்லாமே கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருந்தா மட்டும்தான் ரிசல்ட்ஸ் வந்து இந்த வீடியோல பார்த்த மாதிரி ஒரு பாசிட்டிவா வரும். சிம்பிளா சொல்லணும்னா கிட்டத்தட்ட நம்மளோட ப்ராஃபிட் லாஸும் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, அதாவது நெட் ப்ராஃபிட்ல நம்ம இருப்போம். ஓகேங்களா, உண்மையை சொல்லணும்னா நம்மளோட ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜிக்கு அடுத்து. ஓகேங்களா, ஸ்ட்ராட்டஜிக்கு அடுத்து, ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய மெத்தடும் ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா அதை வச்சுதான் எங்க என்டர் ஆகணும், எப்ப என்டர் ஆகணும் எல்லாம் டிசைட் பண்றோம். என்னதான் எனக்கு அது தெரிஞ்சிருந்தாலும் நான் ஃபாலோ பண்ற ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்ங்கிறது அது அளவுக்கு ஈக்குவல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் அதை விட அதிகமாவே வந்து நான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா என்கிட்ட என்னதான் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட்ல வீக்கா இருந்தேன் அப்படின்னா இப்ப நம்ம பார்த்த மெட்ரிக்ஸ்ல எல்லாம் ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவா தான் இருந்திருக்கும். ஓகேங்களா, ரிஸ்க் கண்ணா பின்னான்னு எடுக்கிறது, பொசிஷன் சைஸ் வந்து கரெக்டா ஹேண்டில் பண்றது இல்ல, சோ ரிஸ்க் அண்ட் மணியை நம்ம கரெக்டா மேனேஜ் பண்ணல அப்படின்னா சோ நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ப்ராஃபிட்டபிளா பண்ண முடியாது. சோ இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸை நம்ம ட்ராக் பண்ணியாச்சு. அதுல இருக்கிற வேல்யூவை வச்சு எந்த ரூல்ஸை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம், எந்த ரூல்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். சோ அப்படி அட்ஜஸ்ட் பண்றது ரெண்டு காரணத்துக்காக பண்ணுவோம். முன்னாடியே சொன்ன மாதிரி, ஒன்னு நம்ம ப்ராஃபிட்டபிளா இல்லனா ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்ற மாதிரி வந்து நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இல்ல அப்படின்னா ஆல்ரெடி ப்ராஃபிட்ல தான் இருக்கேன், பட் ஸ்டில் எனக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இல்ல,
சோ இன்னும் கொஞ்சம் அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால கஸ்டமைஸ் பண்ண முடியும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி எமோஷனல் கண்ட்ரோல். நீங்க ட்ரேடிங் ஜர்னல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்க பண்ற ஒவ்வொரு ட்ரேடுமே உங்களோட மனசுல ஆழமா வந்து பாத்தீங்கன்னா பதிஞ்சிரும். ஓகேங்களா? அதாவது அது உங்களோட ஞாபகத்துல இருக்கும். என்ன ப்ரோ ஏற்கனவே நான் வந்து ஒரு ட்ரேட் வேற லாஸ் பண்ணிருக்கேன், நானே அதை மறக்கணும்னு நினைக்கிறேன், நான் எதுக்கு அதை இன்டென்ஷனலா ஞாபகம் வச்சிருக்கணும், சோ இதனாலதான் நான் ட்ரேடிங் ஜர்னலே பண்றது இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா விஷயம் அது கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறது அதான் லாஸா, அது ஒரு நெகட்டிவான விஷயம், அதை பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது, அது அப்படியே வந்து கடந்து போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையவே கிடையாது. அங்கதான் நம்ம அதிகமா ஒர்க் பண்ணணும். ஏன்னா இப்போ அது லாஸ் ஆகிருச்சு, அது விஷயம் இல்ல, அதை நம்ம மாத்தவும் போறது கிடையாது. ஆனா அது எதனால ஆச்சு, அங்க என்ன நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், ஒருவேளை அந்த லாஸ் நம்மளோட எமோஷனால ஏதாவது வந்துச்சா இல்லையா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்றோம், அதுக்கு அவுட்கம் எப்படி வந்திருக்கு, ரெண்டுமே முக்கியம். என்ன சொல்ல வரேன்னா, நான் என்ன இன்புட் கொடுத்திருக்கேன், நான் எப்படி ட்ரேடிங் பண்ணிருக்கேன், என்னென்னலாம் ஃபாலோ பண்ணிருக்கேன், லாஸ்டா அதோட அவுட்கம் எப்படி வந்திருக்கு, சரிங்களா? சோ இந்த ரெண்டு விஷயமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் தான் நான் என்னோட ட்ரேடிங் ஜர்னல்ல நோட் டவுனே பண்றேன். அப்படி இருக்கப்ப எனக்கு வந்து லாஸ் அதிகமா இருக்கிறதுக்கு இல்ல லாஸ கம்மி பண்றதுக்கு என்னோட எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்றதா ஒரே ரீசன் இல்ல ஒரே வழி அப்படின்னா அந்த ஏரியால நான் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா என்னோட ஸ்டேட்மெண்ட் செக் பண்றேன், இந்த என்ட்ரி வந்து எடுத்துக்கவே வேணாம், இது கொஞ்சம் எமோஷனலா எடுத்த ட்ரேட் தான், அதனாலதான் இது லாஸ் ஆச்சு. ஏன்னா நம்ம லாஸ்ட்டுக்கும் ஒரு தனி ரிப்போர்ட்டே ரெடி பண்ணணும். ஓகேங்களா? ஒரு என்ட்ரி லாஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு டீடைல்டான ரிப்போர்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் வந்து நம்மளால லூசிங் ட்ரேட்ஸை வந்து கம்மி பண்ண முடியும். அப்படி பண்றப்ப நான் ஒரு சில ட்ரேடு இல்ல நிறைய ட்ரேட் வந்து எமோஷனலால தான் வந்து எமோஷனலா டிசிஷன் எடுக்கிறனால தான் லாஸ் ஆகுது அப்படின்னா எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற டிசிஷனை நம்மளால எடுக்க முடியும். முதல்ல எமோஷனல் கண்ட்ரோல் எந்த அளவுக்கு முக்கியன்றது இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எமோஷனால நம்மளோட பர்ஃபார்மன்ஸ்ல அந்த நம்பர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிளியரா வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிரும். ஸ்டில் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு சில டவுட்ஸ் உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகாமலே இருந்திருக்கும். அதுல ஒரு சில டவுட்ஸ் நான் மென்ஷன் பண்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த சிஸ்டமேட்டிக்கா எப்படி ட்ரேட் பண்றது, ஏன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நம்ம பேசியிருக்கோம், பட் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் ஷேர் பண்ணல. நெக்ஸ்ட் விஷயம், நம்ம எப்படி கம்ப்ளீட்டா நம்மளோட ட்ரேட பிளான் பண்றது, ட்ரேடிங் ஜர்னல் எப்படி நம்ம ப்ராப்பரா பண்ணலாம், அதுல என்னென்ன விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணணும், எதுக்காக அதை வந்து நம்ம ஆட் பண்றோம், எதுக்காக அதை வந்து நம்ம நோட் டவுன் பண்ணணும், நம்மளோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இன்னும் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும், ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், அதுல என்னென்ன விஷயங்களை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ்ல அது எந்த மாதிரி வந்து சேஞ்சஸை கிரியேட் பண்ணும். சோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே டீடைல்டா வந்து நாங்க ஸ்விங்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிற நம்மளோட மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ல ஷேர் பண்ணிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணுமோ அது எல்லாத்தையுமே ஒரே ப்ரோக்ராம்ல நாங்க வந்து டீச் பண்றோம். சோ ப்ரோக்ராம் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, இன்ட்ரஸ்டட் பீப்பிள் செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ரோக்ராம் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல இந்த ப்ரோக்ராம்ல என்ரோல் பண்றதுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டாலும் சரி, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம பார்த்த ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம ரீகால் பண்ணிடலாம். சோ பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எப்படி ட்ராக் பண்ணணும், ப்ராஃபிட் ஃபேக்டர், இந்த ட்ரேட் எஃபிஷியன்சி எல்லாம் எப்படி கால்குலேட் பண்றது, அந்த பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்த்திருக்கோம். இன்னொரு விஷயம், இதெல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு நிறைய டைம் ஆகும் போல இருக்கு. சோ அதனால எனக்கு வந்து டைமே இருக்காது, இதெல்லாம் உட்காந்து நான் எப்படி கால்குலேட் பண்றது, இல்ல எனக்கு மேத்தமெட்டிக்கலி வந்து கொஞ்சம் வந்து நான் வீக்கா இருக்கேன், சோ எனக்கு இந்த மேக்ஸ் புரியல, இந்த கால்குலேஷன் எல்லாம் புரியல அப்படின்னாலும் இதுக்கெல்லாம் வந்து சிம்பிளான டூல்ஸ் நிறையவே இருக்கு. ஓகேங்களா? அந்த சிம்பிள் டூல்ஸை வச்சு நம்மளால நிறைய டைம் சேவ் பண்ணிக்க முடியும். இந்த ஒர்க் எல்லாம் வந்து பண்றதுக்கு பல மணி நேரம் எல்லாம் ஆகாது, ஃபியூ மினிட்ஸ்ல வந்து நம்மளால இதை பண்ணிட முடியும். அதுக்கு உங்களுக்கு தேவை அந்த ப்ராப்பரான டூல்ஸ் தான். அந்த டூல்ஸையுமே நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்விங்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ட்ரேடிங் சிஸ்டம்ல ப்ரொவைட் பண்றோம். டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்படி இல்லனா இதான் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர், எப்ப வேணாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் ட்ரேடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான ட்ரேடிங் ரிலேட்டட் வீடியோஸை கண்டினியூஸா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம ட்ரேடிங் பத்தி தெரிஞ்சுக்க நிறைய இருக்கு. Until then, stay tuned.